அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் ஷகுல் ராமானுஜ முகுந்தன். இன்னைக்கு நாம ஃபேட்டி லிவர் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல ஃபேட்டி லிவர் அப்படின்னா என்ன? அது எதனால வருது? கல்லீரல்ல இருக்கிற கொழுப்ப கரைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்? இதெல்லாம் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம வாய் வழியா எது சாப்பிட்டாலும், அது உணவா இருந்தாலும் சரி, மருந்தா இருந்தாலும் சரி, அது இரைப்பையில செரிமானம் ஆனதுக்கு அப்புறமா சிறுகுடலுக்கு போகும். சிறுகுடல்ல அதுல இருக்கிற மாலிக்யூல்ஸ் உறிஞ்சப்பட்டு நேரா கல்லீரலுக்கு தான் போகும். கல்லீரல் தான் அத மெட்டபலைஸ் பண்ணும். உணவா இருக்கும் பட்சத்துல அதுல இருக்கிற எனர்ஜி எல்லாத்தையும் உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் கொடுக்கும். மருந்தா இருக்குன்னா, அத மெட்டபலைஸ் பண்ணி அது கெமிக்கல்ஸ மாத்தும். சப்போஸ் பாய்சனா இருந்தா கூட, அந்த பாய்சன டீடாக்ஸிஃபை பண்ணக்கூடிய வேலையும் நம்ம கல்லீரல் தான் செய்யும். அப்படி இந்த கல்லீரல் நம்ம சாப்பிடுற எல்லாத்தையும் மெட்டபலைஸ் பண்ணும்போது, சில மூலக்கூறுகள் கல்லீரல்லயே தேங்கிடும். சிலது கல்லீரல டேமேஜ் பண்ணும். சிலது கல்லீரல் டேமேஜ் பண்ணாது. அப்படி கல்லீரல்ல கொழுப்பு சேர்ந்துச்சு அப்படின்னா, அதத்தான் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவோம். யூசுவலா பார்த்தீங்கன்னா, ஒரு 80% பேருக்கு இந்த ஃபேட்டி லிவர்னால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு 15லேருந்து 20% பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கொழுப்பு கல்லீரல்ல இருக்கிற செல்கள டேமேஜ் பண்ணும். அதுலயும் ஒரு 5% பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த செல்கள் டேமேஜ் ஆகுறது மட்டும் இல்லாம, கல்லீரல்ல தழும்புகள் ஃபார்ம் ஆகும். அதத்தான் லிவர் சிரோசிஸ் அப்படின்னு சொல்றது. இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லீரல்ல கொழுப்பு சேர்றது பெரும்பாலானவங்களுக்கு இருக்கும். நெறைய பேர் எதேர்ச்சியா நீங்க ஸ்கேன் பண்ணியிருப்பீங்க. ஸ்கேன்ல அவங்க கிரேட் 1 ஃபேட்டி லிவர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னும் சில பேருக்கு பிளட் டெஸ்ட் பண்ணும்போது கல்லீரலோட என்சைம்ஸ் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க. ஸ்கேன்ல ஃபேட்டி லிவர்ன்னு வந்திருக்கும். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபேட்டி லிவர் அப்படின்றது 80% எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஆனா, சில பேருக்கு அது அடுத்தடுத்த ஸ்டேஜா ப்ராக்ரஸ் ஆகும். ஃபைனல் ஸ்டேஜ்ல கல்லீரல் ஃபெயிலியர் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. எதனால இந்த ஃபேட்டி லிவர் ஏற்படுது? முதல் காரணம் மது அருந்துதல். நான் ஏற்கனவே சொன்ன மாரி, நம்ம சாப்பிடுற எல்லாத்தையுமே கல்லீரல் தான் மெட்டபலைஸ் பண்ணும். அதே மாரி தான் நம்ம மது அருந்தும்போது, அந்த ஆல்கஹால டீடாக்ஸிஃபை பண்ணக்கூடிய வேலைய கல்லீரல் தான் செய்யும். ஒரு குறிப்பிட்ட அளவு ஆல்கஹால் எடுத்துக்கும்போது, கல்லீரல் அத ஃபுல்லா டீடாக்ஸிஃபை பண்ணி கிளியர் பண்ணி விட்டுரும். ஆனா, அளவுக்கு அதிகமா குடிக்கிறதுனாலயோ, இல்ல தினமும் குடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனாலயோ, நாளடைவில அதாவது மாசக்கணக்கு, வருஷ கணக்குல பார்த்தீங்கன்னா, கல்லீரல்ல இருக்கிற செல்கள் டேமேஜ் ஆகும். ஃபேட் டெபாசிஷன் ஏற்படும். அது ஃபேட்டி லிவருக்கு வழிவகுக்கும். அடுத்த காரணம் ஒபிசிட்டி. அதாவது உடல் எடை அதிகமா இருக்கிறது. யூசுவலா உடல் எடை அதிகமா இருக்கும்போது, நம்மளுடைய தோலுக்கு கீழ ஃபேட் டெபாசிட் ஆயிருக்கும். அதே மாரி நம்ம உடம்போட உள்ளாரையுமே உள்ள இருக்கிற உள் உறுப்புகள சுத்தி ஃபேட் டெபாசிஷன் இருக்கும். கல்லீரலுக்கு உள்ளேயும் டெபாசிட் ஆகும். அதனாலேயும் ஃபேட்டி லிவர் ஏற்படும். அடுத்ததா சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ரத்தத்துல கொழுப்பு அதிகமா இருக்கிறவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் ஏற்படும். அதுலயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, உங்களோட ரத்தத்துல ட்ரைகிளிசரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கொழுப்பு அதிகமா இருக்கும்போது, ஃபேட்டி லிவர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். அடுத்ததா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால நம்ம உடம்புல பல்வேறு வகையான வியாதிகள் ஏற்படும். இன்னும் சொல்லப்போனா இந்த ஃபேட்டி லிவர் ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். ஏன்னா நீங்க உடல் எடை அதிகமா இருந்தாலும் சரி, சர்க்கரை வியாதி இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்குமே இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். ஸோ நீங்க வேற எதுக்காச்சும் ஸ்கேன் பண்ணும்போது ஃபேட்டி லிவர் இருக்குன்னு சொன்னாலும் சரி, இல்ல நீங்க பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது அதுல என்சைம் வேரியேஷன் இருக்குன்னு ஸ்கேன் பண்ணி பார்த்து அதுல ஃபேட்டி லிவர் இருக்கு அப்படின்னாலும் சரி, இந்த ஃபேட்டி லிவரை சரி பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள ஃபாலோ பண்ணணும்ன்றத பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாரி 80% பேருக்கு இந்த ஃபேட்டி லிவர்னால எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால நீங்க இந்த ஃபேட்டி லிவர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்ததா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபேட்டி லிவரை கியூர் பண்றதுக்காக அலோபதியிலயும் சரி, சித்தா ஆயுர்வேதாவிலயும் சரி மருந்துகள் கண்டுபிடிக்கப்படல. எல்லா மெடிசன்ஸுமே அது நீங்க அலோபதியில சாப்பிட்டாலும் சரி, ஆயுர்வேதிக் மெடிசன் சாப்பிட்டாலும் சரி, எல்லாமே ஒரு சப்போர்ட்டிவ் மெஷர்ஸ் மட்டும்தான். பர்டிகுலரா அந்த ஃபேட்டி லிவரை கியூர் பண்றதுக்கு அப்படின்னு எந்த விதமான மருந்து மாத்திரை கிடையாது. நீங்க சோசியல் மீடியால பார்க்குற மாதிரி இந்த ஜூஸை குடிச்சா கல்லீரல் கிளியர் ஆயிடும், இதை குடிச்சா உங்களுடைய கல்லீரல் ஒரே நாள்ல சுத்தமாயிடும் இப்படின்ற மாதிரி எந்த விதமான மேஜிக் ட்ரிங்கோ இல்ல மேஜிக் மாத்திரையோ இந்த உலகத்துல கிடையாது. அப்போ ஃபேட்டி லிவரை சரி பண்றதுக்கு என்னதான் வழி அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வர்றதுக்கான காரணங்களை சரி பண்ணணும். மது அருந்தக்கூடாது, உடல் எடை அதிகமா இருக்கு அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணணும்,
சர்க்கரை வியாதியை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். கொலஸ்ட்ரால் அளவு அதிகமா இருக்கு அப்படின்னா, அத வந்து குறைக்கணும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ குறைக்கணும். இந்த 5 விஷயங்கள வந்து நீங்க கவனத்துல எடுத்துட்டு, அத வந்து சரி பண்ணா மட்டும் தான் ஃபேட்டி லிவர் வந்து பூரணமா சரியாகும். இது வந்து உங்களுடைய உணவு முறைகள்னாலயும், வாழ்வியல் முறை மாற்றங்கள்னாலயும் மட்டும் தான் சரி பண்ண முடியும். உணவுகள பொறுத்தவரைக்கும் சில உணவுகள் வந்து கல்லீரல்ல கொழுப்பு படியிறத வந்து அதிகம் பண்ணும். அந்த வகையான உணவுகள வந்து அவாய்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கரை சாப்பிடக்கூடாது. வெள்ளை சர்க்கரை மட்டும் கிடையாது. நாட்டு சர்க்கரையா இருந்தாலும் சரி, பனவெல்லம், தேன் எல்லாத்துலயுமே இருக்கக்கூடிய மூலக்கூறு வந்து ஒண்ணுதான். நீங்க வெள்ளை சர்க்கரை வேணாம்னு சொல்லிட்டு நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணாலும் சரி, அதே எஃபெக்ட் தான் ஏற்படும். ஓவராலா ஒரு நாளைக்கு நீங்க சாப்பிடக்கூடிய சர்க்கரையோட அளவு வந்து குறைச்சிக்கணும். அடுத்ததா பழங்கள வந்து முழுசா சாப்பிடணும். ஜூஸ் போட்டு சாப்பிடக்கூடாது. ஜூஸ் போட்டு குடிக்கும்போது ஃப்ரக்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான மூலக்கூறோட அளவு வந்து அதிகமாகும். அது வந்து கல்லீரல்ல அப்படியே கொழுப்பா தான் வந்து படியும். அதனால எப்பயுமே வந்து நீங்க பழங்கள் சாப்பிடும்போது முடிஞ்ச வரைக்கும் தோலோட சாப்பிடுங்க. ஆனா எக்காரணம் கொண்டும் ஜூஸா சாப்பிடுறத அவாய்ட் பண்ணுங்க. அடுத்ததா இந்த ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும். பிரெட்டு, பிஸ்கெட்டு, கேக்கு, சாக்லேட்ஸு இது மாதிரி ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமா இருக்கிற உணவுகள வந்து ரெகுலரா சாப்பிடும்போது, அது வந்து கல்லீரல்ல கொழுப்பு சேர்றத அதிகம் பண்ணும். அதனால வந்து இந்த வகையான உணவுகளையும் நீங்க வந்து அவாய்ட் பண்ணணும். உங்களுக்கு ஃபேட்டி லிவர் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜ்ல இருக்கு. உதாரணத்துக்கு கிரேட் 3, கிரேட் 4 அது மாரி இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து மருத்துவரோட ஆலோசனைப்படி லோ கார்போஹைட்ரேட் டயட்ட வந்து ஃபாலோ பண்ணலாம். அதாவது ஓவராலாவே வந்து நீங்க மாவு சத்து கம்மியா இருக்கிற உணவுகள வந்து சாப்பிடும்போது, கல்லீரல்ல கொழுப்பு படியிறது கம்மியாகும். நெறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கல்லீரல்ல வந்து கொழுப்பு சேர்றது வந்து கொழுப்பு நிறைந்த உணவுகள் சாப்பிடுறதுனால தான் வருது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால வந்து நான் எண்ணெய் பண்டம் சாப்பிடுறதில்ல, எண்ணெய் சேர்க்கறதில்ல அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. ஆனா அது மாரி கிடையாது. ஃபேட்டி லிவர் வர்றதுக்கான முக்கியமான காரணம் மாவு சத்து தான். உங்களுக்கு வந்து ஃபேட்டி லிவர் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து ஒரு 3 மாசமோ, 6 மாசமோ வந்து லோ கார்போஹைட்ரேட் டயட்ட வந்து ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கனாலே, அந்த ஸ்டேஜ் வந்து குறைஞ்சுக்கிட்டே வந்துட்டு நார்மல் ஆகறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கப்புறமும் நீங்க வந்து ஓரளவுக்கு கம்மியான மாவு சத்து இருக்கக்கூடிய உணவுகள வந்து சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது, திரும்பவும் அந்த ஃபேட்டி லிவர் வராம பார்த்துக்கலாம். கடைசியா ரெகுலரா வந்து எக்சர்சைஸ் பண்ணணும். உடற்பயிற்சி வந்து ரெகுலரா செய்யும்போது, கல்லீரல்ல இருக்கிற கொழுப்பு வந்து சீக்கிரமா கரையறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு வந்து எந்த காரணத்தினால ஃபேட்டி லிவர் வந்திருந்தாலும், உணவு முறைகளையும், உடற்பயிற்சியும் நீங்க வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கனாலே, கல்லீரல்ல இருக்கிற கொழுப்பு வந்து தானா கரைஞ்சிரும். அதுக்காக வந்து நீங்க எந்த விதமான மாத்திரை மருந்துகள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது சம்பந்தமா உங்களுக்கு வேற ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. அதுக்கு நான் ஆன்சர் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.